ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்தில் இருந்துட்டு மீனாவை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கோமதி கூட தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம செந்தில் பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. இவளுக்கு என்னதான் சொன்னாலும் புத்தியே வராது போல. இவ பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. இவளோட அப்பா அம்மாவோட ஞாபகம் வருதா இல்லையான்னு தெரியல. அவங்களும் தனியாக தானே இருப்பாங்க. அவங்க கூட போய் இருந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இவ ஏன் இதெல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மீனாவை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாம அமைதியே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போற நேரமா பார்த்து அவருக்கு ஒரு வேலையை வச்சு அனுப்பி விட்டுறாரு. இவரும் தலையை மண்டமனே பூம்பு மாடு மாதிரி ஆட்டிக்கிட்டு இவரும் போகிறாரு. நான் என்னோட மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றதுக்கு என்னதான் வந்துச்சு தெரியல. இவர் இப்படியே இருந்தா சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு அவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனிக்கு கால் பண்றாங்க. எங்க டைம் ஆகுதுங்க, எங்கெங்க இருக்கீங்க, எப்பதான் வருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கிட்ட கேட்கவும் பழனி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா, வந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் வரத்துக்கு லேட் ஆகும், ப்ளீஸ் சுகன்யா கொஞ்ச நேரம் நீ பொறு, கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் சரியா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, என்னோட அம்மா 10 டைமுக்கு மேல கால் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல என்னங்க லேட் ஆயிடுச்சு, இங்க பாருங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இங்க வந்து நிக்கலன்னா எனக்கு பயங்கர கோவமாயிடும், அதுக்கப்புறம் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா, நான் வர வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத சரியா, ப்ளீஸ் நான் வந்தப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் சரியா. இங்க பாருங்க, என்னோட அப்பா வீட்டுக்கு காலையிலே நான் போகணும்னு சொன்னனே இல்லையா, இப்ப என்ன டைம் ஆகுது நீங்களே பாருங்க. உங்க மச்சான் வீட்டுல உங்க மச்சான் பசங்க 3 பேர் இருக்காங்க, உங்க மச்சான் இருக்காரு, இவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் வேலையை கொடுத்து இப்போ அனுப்பி வச்சிருக்காரு, அவருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு சுகன்யா, நீ கோவப்படாத, நான் கூடிய அதாவது கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. கண்டிப்பா இன்னும் ஒரு மணி நேரத்துல வரலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், வீட்டுல பெரிய சண்டையா தான் நடக்கும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க வேற கடையை வைக்கிறோன்றதையும் இந்த வீட்டை விட்டு போறோன்றதையும் நான் அவர்கிட்ட சொல்லதான் போறேன், சொல்லிட்டு நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது இதெல்லாம் கேட்கல யாரும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு என்ன சுகன்யா ரொம்பவே கோவமா உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும், அத்தாச்சி ஒண்ணு இல்லாதாச்சி அப்படின்றாங்க. இங்க பாரு சுகன்யா, உன்னை பார்த்தாலே தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்க அத்தாச்சி, நானும் கேட்கறதுனால தப்பா நினைக்காதீங்க, நான் எங்களுக்கு இன்னைக்கு தலை தீபாவளின்னு தெரியும் உங்க புருஷனுக்கு, ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவருக்கு ஒரு வேலையை சொல்லி வெளியே அனுப்பியிருக்காரு, எங்க அப்பா அம்மா போன் பண்ணிட்டே இருக்காங்க, எத்தனை முறை போன் பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா, இப்பன்னு பார்த்து அவருக்கு ஒரு வேலையை வச்சு அனுப்பிட்டாருன்னா எப்படி நாங்க போக முடியும் சொல்லுங்க, எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு சுகன்யா, அவன் பொறுமையா அந்த விஷயத்த பண்ணிட்டு வருவான்றதுக்காக தான் அவங்கிட்ட இந்த வேலையை சொன்னாங்க. இங்க பாருங்க இங்க அத்தாச்சி, இங்க பாருங்க, உங்க பசங்க 3 பேர் இருக்காங்கல்ல, உங்க பசங்களை அனுப்பி விடலாம்ல, இப்போ என்னோட புருஷன் தான் உங்களுக்கு கிடைச்சானா, எல்லாம் இழிச்சவாயா போயிடுச்சு, வேலை செய்யறதுக்கும் நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க, அதே மாதிரி அதாவது பண்டக நாளானா கூட லீவும் கொடுக்க மாட்டீங்க, நீங்க என்னோட புருஷனை என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அவர் வரட்டும் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோமதி இருந்துட்டு அதாவது சுகன்யா பேசுறதுலயும் நியாயம் இருக்குதுல்ல, அதனால ஒரு மாதிரி அப்செட்டா போயிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட இங்க பாருங்க, நம்ம சுகன்யா எவ்வளவு கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அவங்க அப்பா வீட்டுல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்களாம், அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க, இந்த நேரத்துல அவங்களுக்கு வேலை வைக்காதன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, எதுக்காக நீங்க வேலையை வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல கோமதி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் தான் போய் பொறுப்பா காசை வாங்கிட்டு வருவான்றதுக்காக தான் நான் அவனை அனுப்பி வச்சேனே தவிர வேற எதுக்காகவும் அவனை அனுப்பி வைக்கல, அவன் சீக்கிரமா வந்துருவான்னு நினைச்சேன் கோமதி அப்படின்னாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது இருக்கட்டும், இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்ல, அங்க போகலன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்க பாரு கோமதி, அதுதான் போயிட்டான்ல, போயிட்டு வந்துட்டோம் விடு அப்படின்றாங்க. இது ஒரு சாதாரணமா விஷயமா நம்ம பாண்டியன் இருந்துட்டு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டாரு. ஆனா தன்னோட பசங்க பொறுப்பு
ஒரு கவர்மெண்ட் வேலையிலையும் அதுக்கப்புறம் ஒரு பையனை டிராவல்ஸ்லையும் இன்னொரு பையனை கடையிலையும் வச்சு பொறுப்பாக தான் இருக்கிறாங்க தன்னோட பசங்க. ஆனால் தன்னோட பசங்க பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் சொல்லிட்டு தன்னோட பழனிக்கு வந்து வேலையை வச்சு அனுப்பி விட்டுருக்காரு. பொறுப்பு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி நம்ம பழனிக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதுக்கான ஊதியத்தையும் நம்ம பழனி இருந்துட்டு பழனிக்கு, அதாவது பாண்டியன் பழனிக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இதனால பழனி பல நாள் வந்து வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனா பழனி ஏன் தான் இந்த முடிவை எடுக்காம இருக்காருன்னு தெரியல. வேற ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா பாண்டியன் கிட்டே இந்த மாதிரி அடங்கி போகவே மாட்டாங்க. எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி அடங்கி போறாருன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு போனா ராஜ மரியாதையோட நல்லா இருக்கலாம். ஆனா இப்போ அடிமைத்தனமா எதுக்காக இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மயில் வந்து அவங்க அம்மாக்கு பாக்கியத்துக்கு கால் பண்ணி, இங்க பாருமா, மாமாக்கு வயசு விஷயமும் தெரிய போதுமா அப்படின்றாங்க. என்னடி சொல்ற, எப்படி மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியும், நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, கிச்சனில் இன்னைக்கு சாப்பாடு செய்கிறப்போ அது ராஜு யதார்த்தமா நீங்கள் தீபாவளிக்கு படமெல்லாம் பார்க்க போவீங்களான்னு கேட்டாங்களா. நானும் யதார்த்தமா நான் 2010 நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு முறை மட்டும் நான் படத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டேன்னா அதை கேட்ட மீனா இருந்துட்டு, அப்போ உங்களுக்கு 30 வயசானு கேட்டுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூறுகட்ட வேலை, உனக்கு வாயை வச்சுக்கிட்டு அமைதியே இருக்க முடியாதா, எல்லாம் உன்னாலதான் மாற்ற. இங்க பாரு, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் சமாளிக்கணும், எங்களை கூப்பிடவே கூடாது, சரியா அப்படின்னாங்க. இங்க பாருமா, நீ தானே எல்லா பொய்யும் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ எனக்கும் இந்த பொய்யுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறியம்மா, நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரடி, நான் பொய் சொன்னா அந்த பொய்யை நீ மெயின்டைன் பண்ண தெரியணும். இப்படி ஒளர்வாய் மாதிரி ஒளரி வச்சிருக்கே, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். இல்லம்மா, டவுட் வராத மாதிரி நான் மாத்தி பேசி ஏதோ சமாளிச்சுட்டேன். ஆனா இந்த விஷயத்த மாமா கேட்டுட்டு மாமா வந்து என்கிட்ட ஆதார் கார்டு எல்லாம் கேட்டாருமா. என்னால இப்போ நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேமா. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, கண்டிப்பா மாப்பிள்ளை இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவாருன்னு தான் எனக்கு தோணுது. கண்டுபிடிச்சு கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்து தான் போறாங்க. இப்படி கூறு கெட்டவளா இருக்கிறேடி, நீ இப்படி பொறுப்பில்லாத தனமா இருக்கிறதுனால தான் உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு. இல்லைனா நீ போன கொஞ்ச நாள்லயே மாப்பிள்ளைய வலிச்சு தன்னோட கையில வச்சிருப்பேடி. உனக்கு தான் அந்த திறமையே இல்லையே, அந்த கூறு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ நல்லா பொழைச்சிருப்பியடி அப்படின்னாங்க. இங்க பாருமா, சொன்னதெல்லாம் போய் இதுல என்னமா கூறு, என்னன்னா பேசிட்டு இருக்க நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயங்கரமா கோவம் வருதுமா. இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்றாங்க. இங்க பாருடி, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதன்னா நான் வேற எப்படி பேசட்டும், வேற எப்படி பேச சொல்ற அப்படின்றாங்க. இங்க பாருமா நல்லா சொல்லாத, இனிமே இது வர பிரச்சனையெல்லாம் நீ தான் சமாளிக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து வீட்டை விட்டு தொலைத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மட்டும் வந்துட்டேன் வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாருமா, பெத்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றேன், ஆனா அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாம வீட்டுக்கு மட்டும் வந்துடாதேன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பெத்த தாயம்மா அப்படின்றாங்க. இங்க பாருடி, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும். திரும்ப நீ அங்கிருந்து வாழை வெட்டிய வந்துட்டுனா நான் எப்படி தாங்க முடியும் என்னால அப்படின்றாங்க. இங்க பாருமா, நான் வாழை வெட்டியா வந்திருக்க கூடாதுன்னா நீ பொய் சொல்லாம என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்னுமா. கண்டிப்பா பொய் சொல்லாம இருந்திருந்தாவே கண்டிப்பா எனக்கு கல்யாணம் ஏதோ ஒரு கல்யாணம் நடந்திருக்குமா. அந்த கல்யாணத்துல பொய்யே எதுவும் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா இங்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறமா, என்னால முடியல, சத்தியமா முடியலமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, கண்டிப்பா மாப்பிள்ளை கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளி, உன்னோட திறமையால அவரை உன்கிட்ட பக்கம் வரவைடி அப்படின்றாங்க. இங்க பாருமா, அதுக்கு வழியே இல்லைன்னு ஆயிப்போச்சு, எதுக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்றாங்க. இங்க பாருடி, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாத, நீ உன்னோட திறமையால தான் நீ மாப்பிள்ளைய உன்னோட வசம் வர வைக்கணும்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோடினா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. சரிம்மா, நீ போனை வை, மாமா வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாமா வர மாதிரி இல்ல, கோமதி தான் வராங்க. என்ன மயில், என்னாச்சு உனக்கு, எதுக்காக ஒரு மாதிரி பதட்டமா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த, ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி, இப்பதானே எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீ என்னென்னமோ பேசுறிய, காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீ மாத்தி பேசிக்கிட்டே
இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் மாதிரி தானே தெரியுது, உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது மயில இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஓ, பைத்தியம் மாதிரி நடிச்சா நம்மளை எல்லாரும் மன்னிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு, ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டோம், இதுக்கு மேலேயும் நடிச்சு அவங்கள ஏமாத்தி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு எப்படி மயிலோட வயசை தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மண்டை தான் வெடிக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஒரு யோசனை வருது, கண்டிப்பா இதை மயிலோட அப்பா கிட்ட கேட்டா நம்ம அவர்கிட்ட ஏதாவது ஏமாத்தி பேசி அவர்கிட்ட இருந்து ஆதார் கார்டை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாணிக்கத்துக்கு கால் பண்றாரு. கால் பண்ண உடனே மாணிக்கம் போனை எடுக்கிறாரு. மாமா எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல மாப்பிள்ள, நான் கடையில தான் இருக்கேன், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல மாமா கடையில தான் இருக்கீங்களா, சரி நான் கடைக்கு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்பவே கோமா, அதாவது மயிலோட வயசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்பவே ஃபாஸ்டா கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போன உடனேயே போயிட்டு அவங்க மாமனார் கிட்ட, இங்க பாருங்க மாமா, மயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு அவ ஆதார் கார்டு தேவைப்படுது, மயிலுக்கிட்ட இந்த விஷயத்த கேட்டேன்னா மயிலுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து உடஞ்சிடும் இல்லையா, அந்த சர்ப்ரைஸாவே இருக்காதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், அவ ஆதார் கார்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, அப்படியே மாப்பிள்ள, என்னோட பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா, வெளியே கூட்டிட்டு போக போறீங்களா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்த தன்னோட பொண்ணோட ஆதார் கார்டை எடுத்து நம்ம சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அதை வாங்கிட்டு, ரொம்ப சந்தோஷமாமா, நீங்க கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள, கண்டிப்பா வீட்டுக்கு வரோம், இங்க பாருங்க மாமா, நீங்களும் சரி அத்தையும் சரி 2 பேருமே சாயங்காலம் வீட்டுல இருக்கணும், உங்களுக்கு சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. என்ன மாப்பிள்ள, எங்களை நீங்க கூப்பிடுறீங்களா, எங்க மேல இருந்த கோபமெல்லாம் போயிடுச்சா மாப்பிள்ள அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, உங்க மேல எனக்கு கோபமே கிடையாது, நீங்க வாங்க, நீங்க வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும், சரிங்களா அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள, கண்டிப்பா நான் பாக்கியத்தை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் மாப்பிள்ள அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு அந்த ஆதார் கார்டில் என்ன இருக்கும் ஏது இருக்கும்னு நினைச்சு ரொம்பவே பதறி போயிருக்காரு. கடவுளே, அவ வயசு மட்டும் என்னோட வயசுக்கு மூத்தவளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம சரவணனுக்கு வேண்டது நடக்காதுன்னு சரவணனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுக்கு வெளியவே நிக்கிறாரு. நின்ற உடனே அந்த ஆதார் கார்டுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாரு. எடுத்து பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு. தன்னோட 2 வயசு கம்மி, அதாவது தன்னோட 2 வயசு கம்மின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சவங்க தன்னோட 2 வயசு பெரியவளா இருக்காளே, 30 வயசு ஆகுது இவளுக்கு, எனக்கு 28 வயசு ஆகுதே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு விஷயத்துலயும் என்ன நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டே இருக்காளே, இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா இவளை வீட்டுல வைக்கவே கூடாது, கண்டிப்பா இவளை வீட்டை விட்டு துரத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் மாப்பிள்ளை பேசிட்டு போனதெல்லாம் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. மாப்பிள்ளை தெரிந்துட்டாரு போல, மன்னிச்சிட்டாரு போல நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போன உடனே பாக்கியத்துக்கிட்ட, இங்க பாரு பாக்கியம், உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், நம்ம மாப்பிள்ளை நம்மள 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, நமக்கு சிறப்பான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காராம் அப்படின்றாங்க. என்னங்க சொல்றீங்க, மாப்பிள்ளை நம்மள கூப்பிட்டாரா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாம் ஆமா பாக்கியம், உனக்கும் எனக்கும் சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காராம், நம்ம போயிட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டு வந்துருவோம், சரியா, நம்மளாலதான் இங்க எதையும் எடுத்து சமைக்க முடியல, ஆனா மாப்பிள்ளை வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டா அங்க இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம்ல அப்படின்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, மாப்பிள்ளவே கூப்பிட்டாரா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு பாக்கியம், என்னாலையும் நம்ப முடியலதான், என்ன பண்றது, நம்பிதானே ஆகணும், அவரே கடைக்கு
வந்து நம்ம பொண்ணை எங்கேயோ வெளியே கூட்டிட்டு சர்ப்ரைஸா போறாராம். போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு விருந்தும் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலங்க அப்படின்றாங்க. இங்க பாரு பாக்கியம், என்னாலே நம்ப முடியாதான், மாப்பிள்ளை கிட்ட கேட்டேன். இங்க பாருங்க மாமா, நீங்க நான் முன்னாடி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் அதெல்லாம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாரு தெரியுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இதுல ஏதோ இடிக்குதேங்க, என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க பாருடி, எல்லாத்துலயும் நீ பிரச்சனையாவே வச்சு பார்க்காத. கண்டிப்பா மாப்பிள்ளை நம்மளுக்கு சாப்பாடு விருந்து வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க சீக்கிரமா ரெடி ஆகு போ அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா போயிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அதாவது நம்ம மயில இருந்துட்டு கிச்சன்ல இருக்காங்க. கிச்சன்ல இருக்கும்போது நம்ம சரவணன் டைரக்டா உள்ள போயிடுறாங்க. பெட்ரூமுக்கு போயிட்டு மயிலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு பொருளையும் அதாவது மயில் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட இங்க இருக்கவே கூடாதுன்றதுக்காக எல்லா பொருளையும் பேக்ல எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, மயிலுக்கு 80 பவுன் போட்டதுனால தானே இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்காவ. 80 பவுனுனா போட்டா அவங்க பொய் சொல்லலாமா? அந்த 80 பவுனுமே இவகிட்ட கொடுத்து அனுப்பிடணும். இவ பொருள் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கவே கூடாதுன்றதுக்காக அந்த நகைப்புட்டியெல்லாம் திறந்து அந்த நகைப்புட்டியில என்ன இருக்குன்னு தெரியாம கூட அந்த நகைப்புட்டியெல்லாம் எடுத்து பேக்ல சொருக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு காசு மேல கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே பதறி போயிட்டு அந்த காசு மலையை எடுத்து பேகுக்குள்ள வைக்க பாக்குறாரு. ஆனா அந்த காசு மலையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆயிட்டு அந்த காசு மலையை எடுத்து பாக்குறாரு. சுத்தி பாக்குறாரு. அந்த காசு மாலை ஃபுல்லா கரியேன்னு ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இது என்ன, நகையெல்லாம் கரியேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, நகை பொட்டியில இருக்கிற எல்லா நகையும் எடுத்து பார்க்க நம்ம சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை ஏமாத்தி தானே இப்படி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இந்த விஷயத்துலயும் என்னை ஏமாத்துவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு விஷயம் கூட உண்மையாவே இல்லை. அவ சொன்னதுல இருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே பொய் தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்காரு. அதுக்கப்புறம் இனிமே அவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. எத்தனை பொய் தான், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லி, அதாவது 100 பொய்யை சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொன்னது ஃபுல்லாவே பொய்யா தானே இருக்கு. ஒரு உண்மை கூட இல்லையே. ஒரு பொய்க்காரி கூட என்னால சத்தியமா இனிமே வாழவே முடியாதுன்னு பயங்கர கோவத்துல வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சரவணனோட மாமனார் மாமியார், அதாவது மாணிக்கமும் பாக்கியமும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த நம்ம பாண்டியனும் கோமதியும் உள்ள வராங்க. அடடே சம்மந்தி, எப்போ வந்தீங்க? என்ன திடீர்னு? ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா கூப்பிடுறாங்க. ஆமா சம்மந்தி, நான் என்ன திடீர்னு சொல்லிட்டு கேட்டாங்கல்ல. இல்லை சம்மந்தி, மாப்பிள்ளை தான் என்ன வர சொன்னாரு. என்ன விஷயம்னெல்லாம் தெரியல. நான் கடையில நல்லா வேலை பார்க்குறேன்னா அதுக்கு எனக்கு பரிசு ஏதாச்சும் கொடுப்பாரு போல அப்படின்றாங்க. அப்படியா மாப்பிள்ள? அப்படியா சம்பந்தி, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, ரொம்ப சந்தோஷம் தெரியுமா நீங்க வந்ததுல அப்படின்றாங்க. இத பாருங்க, மாப்பிள்ளையே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாக்கியம் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் பயங்கர கோவமா பேக்ல அதாவது பேகும் கையுமா, அதுக்கப்புறம் மயிலோட திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த மயில் இருந்துட்டு மயிலுக்கு சந்தேகம் வந்துடுது. ஐயோ, நகைப்பொட்டியெல்லாம் வச்சிருக்காரே, கண்டிப்பா மாமாக்கு இந்த நகை விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, போயிட்டு மாமாவை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சரவணன் கிட்ட போயிட்டு, என்ன மாமா இதெல்லாம், மாமா இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு வாங்க மாமா, பேசிக்கலாம் வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னாங்க. விடுடி, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. எத்தனை பொய் சொல்லியிருப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே பொய் மட்டும் தாண்டி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சரவணனும் மயிலும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த கோமதியும் பாண்டியனும், டே பாண்டி, டே சரவணா, என்னடா ஆச்சு? என்னடா சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு கையில் இருந்த பொருள் எல்லாம் தூக்கி கீழே போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட, இங்க பாடுற சரவணா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னோட மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உனக்காக தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி இப்படி அசிங்கமா நடந்துக்கலாமலாம் சொல்லு. எப்படி இது மரியாதையா இருக்குது? இப்போ எதுக்காக நம்ம
நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம கேட்டுங்களா, கேட்காமயே நம்மளுக்கு 80 பவுன் வந்து நகை போட்டாங்க. அதே மாதிரி படிச்ச பொண்ணுடா அவ. அவ அதாவது டிகிரி முடிச்சிருக்கா. அதே மாதிரி இது எல்லாம் எதுக்காக பண்ணாங்க? நம்மளுக்காக தானே பண்ணாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டியாடா? நம்ம முகத்தை பார்க்கறதுக்காக தானே சந்தோஷமாக கிளம்பி வந்திருக்காங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்காதா சொல்லு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டிங்களாப்பா? உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது சரவணன் வந்து கீழே தூக்கி போட்ட பொருளெல்லாம் பார்க்காம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு பேசலாமாப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடா சரவணா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு எதுக்காகடா மயில் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மயில், சரவணன் அடிச்சானா, ஏதாச்சும் திட்டினானா, என்னன்னு சொல்லு மயில், நான் கேட்குறேன் அவனை. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல, அவன் ஏதாச்சும் பண்ணா என்கிட்ட வந்து சொல்லுன்னு, ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மயில் எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, அவ பதில் சொல்ல மாட்டா. ஏன்னா அவ தானே எல்லா தப்பையுமே பண்ணது. எப்படி அவ பேசுவா? அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரவே வராதுப்பா அப்படின்றாங்க. என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்கப்பா, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க அவ டிகிரி முடிச்சிருக்கான்னு தானே சொன்னீங்க. அதெல்லாம் சுத்த போய்ப்பா, அவ 12th தான் முடிச்சிருக்கா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணன், அதாவது பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா, அவ 12th தான் முடிச்சிருக்கா. 12th முடிச்சது மட்டும் இல்லப்பா, அவ நம்ம வீட்டுக்கு வந்தது எல்லாமே பொய் பித்தலாட்டம் தான்ப்பா. அதே மாதிரி நம்ம கடையில இருந்து காசெல்லாம் யார் எடுத்ததுன்னு சொல்லி நம்ம மாமா மேல எல்லா பழியும் போட்டீங்கல்ல. ஆனா மாமா வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாருப்பா. இது மயிலோட அப்பா தான் அந்த காசெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டாரு. நான் போய் அவகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்க அப்பாவை பண்ண சொல்லாதன்னு சொன்னேன். ஆனா அவரு அதெல்லாம் கேட்காம நம்ம கடையில இருக்கிற பாதி பொருள் அவங்க வீட்டுல தான்ப்பா இருக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல நிக்கிறாங்க. அப்பா இது மட்டும் இல்லப்பா, இங்க பாருங்க, இந்த காசு மாலையை எடுத்து நம்ம பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. இதை பாருங்கப்பா, நமக்கு 80 பவுன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு நமக்கு எல்லாமே கவரிங் நகையா கொடுத்துருக்காங்கப்பா. இதை பாருங்க, இதெல்லாம் கருத்து போயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்தா நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிட்டு மயிலை பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மயில், சரவணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மயில் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாருமா, அவள் வாயை திறக்க மாட்டா, கண்டிப்பாக அவள் வாயை திறக்க மாட்டா. நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா, நம்மளை முட்டாளாக்கிட்டாமா. நம்மளை முட்டாளாயிட்டு இந்த வீட்டுக்கு அவள் வந்திருக்காமா. இவ்வளோ பொய்க்காரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படிமா சந்தோஷமா இருப்பேன்? நான் அன்னைக்கே சொன்னேன் அப்பா கிட்ட, நான் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப பாருங்க, உங்க பேச்சை கேட்டதுனால ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இவ கூட வாழ்றது எனக்கு நரக வேதனையா தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை என்னால அனுபவிக்க முடியல. இப்போ என்னோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க? இவ்வளவு பொய்க்காரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் என்ன சாக சொல்றீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் கோமதியும் பார்த்து கேட்குறாங்க. டி சரவணா, என்னடா பேசுற நீ? இங்க பாருங்கம்மா, நான் இப்பயாவது பேசுறேன்னு பாருங்க. என்ன இப்படி ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே. அவ வயசு என்னன்னு தெரியுமாமா உங்களுக்கு? அவ வயசு 30, என்னோட 2 வருஷம் பெரியவ. இங்க பாருங்க, ஆதார் கார்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாண்டியன் பயங்கர ஷாக்கோட அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதிக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. டே சரவணா, என்னடா பேசுற நீ? இங்க பாருங்கம்மா, நீங்க யாருமே என் கூட பேசவே பேசாதீங்க. என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைச்சிடுங்க. இங்க பாருங்க, இனிமே நம்ம இவ கூட வாழவே மாட்டேன். இவ கூட வாழணும்னு யாராவது என்கிட்ட வந்து பேசிட்டீங்கன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். இங்க பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அதுக்காக தான் அவங்க அப்பா அம்மாவை வர சொன்னேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுன பாக்கியமோ நம்ம மாணிக்கமும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, மாப்பிள்ள நீங்க விருந்து ஏதோ வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு விருந்து ஒண்ணுதான் கேடா? இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம விருந்துன்னு சொல்றீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, ஏதோ இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நாங்க ஏதோ பொய் சொல்லிட்டோம். அதுக்காக நீங்க மயிலை இந்த வீட்டை விட்டு துரத்துவீங்களா? இங்க பாருங்க, மயிலுக்கு எல்லா
உரிமையுமே இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு. மயிலெல்லாம் இந்த வீட்டை விட்டு நீங்க துரத்தவே முடியாது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க. பொய் சொல்றதும் சொல்லிட்டு எத்தனை இப்ப சொல் எல்லா பொய்யுமே சொல்லிட்டு இப்ப எவ்வளவு உரிமையா பேசுறத மட்டும் பாருங்க. இங்க பாருங்கப்பா இனிமே என்னால இவ கூட வாழவே முடியாது அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்டே நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே, இங்க பாருங்கம்மா, ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், நீங்க ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது மாணிக்கம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்பந்தி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்க. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க பண்ணிருக்க வேலையெல்லாம் கரெக்டா, நீங்க பண்றது சரியா இருந்தா என்னோட பையன் ஏன் இப்படி பேச போறான்? இங்க பாருங்க இனிமே உங்களோட பொண்ணு எங்க வீட்டுல இருக்க மாட்டா அப்படின்றாங்க. இங்க பாருங்க சம்பந்தி, இப்படி எல்லாம் பேசாதீங்க சம்பந்தி அப்படின்றாங்க. நீங்க பண்ற வேலைக்கு வேற எப்படிதான் என்ன பேச சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலோட கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க. வெளியே தள்ளி விட்ட உடனே நம்ம மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு எடுப்பாங்க, மயிலோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.